பொழுதுபோக்குனா பார்த்தா எல்லாரும் விளையாட போவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் தான் இருக்க ஒரே ஆப்ஷன். ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து டர்ஃப் நோக்கி போகிறாங்க. அதுவும் இந்த டர்ஃபோட டிரான்சிஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே சிட்டிக்குள்ளே இருக்குது. இந்த டிரான்சிஷன் எப்படி முதல்ல நடந்துச்சு? இப்போ சென்னை நம்ம இருக்கோம். சென்னை வந்து டயர் 1 சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி. பாப்புலேட் ஆகிட்டே போகுது, மக்கள் ஜனத்தொகை கூட்டிகிட்டே போகுது. அப்படின்ற போது மக்கள் தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ வீடுகளை வந்து ஃப்ளாட் மாதிரி கட்டிகிட்டே தான் இருக்கணும். பில்டிங் மேலே போயிட்டே இருக்கும். அப்படின்னும் போது சிட்டி உள்ள இடம் எல்லா இடத்துலையும் ஜாரி கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. வீடு வந்துருக்கு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ், ஆஃபீஸ் வந்துருக்கு. அப்போ கிரவுண்ட் எல்லாமே வந்து பில்டிங்காக மாறிட்டு இருக்கு. இப்போ விளையாடுறதுக்கு இடம் இங்கே இருக்காது. அப்படின்ற போது மொட்டை மாடிக்கு மேலே கிரவுண்டு போகிற ஒரு கான்செப்ட் வருது. மொட்டை மாடி மேலே விளையாடுறோம், வீட்டு மொட்டை மாடி விளையாடுறோம். அது அப்படியே வந்து ஒரு கமர்ஷியலாகவே மாறுது. இப்போ மொட்டை மாடி மேலே பிஸ்னஸ்ன்ற கான்செப்ட் அப்படியே வருது. இப்போ எல்லாருமே வந்து இப்போ நம்ம ஏரியாவுக்கு கிரவுண்ட் அங்கே போய் விளையாடுவோம். இப்போ அந்த கிரவுண்ட் இல்லை. அந்த கிரவுண்டில் வந்து வேறு ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. விளையாட்டுங்கிறது தடுக்கவே முடியாது. எல்லா வயசு இப்போ உங்கள் அப்பாவும் ஆடிருப்பாரு, எங்கள் அப்பாவும் ஆடிருப்பாரு. நாளைக்கு என் பையனும் விளையாடுவான், அவன் பையனும் விளையாடுவான். ஸோ விளையாட்டுறதுக்கு இடம் வேணும். அது எப்படி இப்போ அது பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஒரு இடம் வச்சுருக்காங்களா, அவங்க வந்து டர்ஃப் கட்டி அதை ஒரு வருமானமாக ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் மெஜாரிட்டி அவங்க கிரவுண்டே இல்லை. ஸ்கூலில் மொட்டை மாடியில் தான் கிரவுண்டே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் மாறிட்டு வருது.